வரக்கூடிய இரண்டாம் காவலர் தேர்வை எதிர்நோக்கி காத்துக்கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களா நீங்க இந்த பிசி தேர்வை கிளியர் பண்ணணும் அப்படின்னா முப்படை பயிற்சி மையத்தின் 3 கிளைகளிலும் திருச்சி, விருதுநகர் மற்றும் வேலூரில் 3 கிளைகளிலுமே பாத்தீங்கன்னா இரண்டாம் நிலை காவலர் தேர்வுகளுக்கான புதிய வகுப்புகள் எங்க பயிற்சி மையத்தில் எப்ப துவங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா வரக்கூடிய ஜூலை 16ஆம் தேதி துவங்க இருக்குது. ஸோ இந்த பயிற்சி வகுப்புல சேரக்கூடிய மாணவர்களுக்கு புத்தகங்களும் இலவசமா வழங்கப்படும். டெஸ்ட் பேட்சஸ்மே உங்களுக்கு ஃப்ரீயா கிடைச்சிடும். ஸோ 3 பிரான்ச்சஸ்லயுமே அட்மிஷன்ஸ் போயிட்டு தான் இருக்கு. ஸோ திருச்சியில் சேரணும் விருப்பமுள்ள நபர்கள் 8111070706 அல்லது 708 என்ற நம்பருக்கும், விருதுநகர்ல அட்மிஷன் போடணும் நம்பர்கள் 9363020246 அல்லது 247 என்ற நம்பருக்கும் கால் பண்ணி டீடைல்ஸ் கேட்டுக்கோங்க. சோ வேலூர்ல வந்து அட்மிஷன் போடணும்னு நினைக்கிறவங்க 7200400395 அல்லது 398 என்ற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான டீடைல்ஸ் கொடுத்துருவாங்க. சோ 3 கேம்பஸஸ்லயுமே உங்களுக்கு ஜிம் மற்றும் பிசிக்கல் ஃபெசிலிட்டிஸோட அவைலபிளா இருக்கக்கூடிய இந்த இரண்டாம் நிலை காவலர் தேர்வுல சேர்ந்து வரக்கூடிய இரண்டாம் நிலை காவலர் பணியிடங்கள்ல நீங்களும் ஒரு இடத்தை உங்களுக்கானது உறுதி பண்ணிக்கோங்க. நீங்களும் வருங்கால காவலர்களாக எங்களுடைய பயிற்சி மையத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ தமிழில் பார்த்துட்டு தான் உள்ள வந்திருப்பீங்க. இந்த பிசி மாணவர்கள் எல்லாருமே வரக்கூடிய இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதாவது லாஸ்ட் செலெக்ஷன்ல 2023 வச்சு பிசி செலெக்ஷன்ல ட்ரைனிங் சென்ற மாணவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த திட்டத்தட்ட ட்ரைனிங் முடிஞ்சு எல்லாருமே வெளியே வந்தாச்சு. ஸோ எல்லாருமே அடுத்தடுத்து அவர்களுடைய காவல்துறையில இணைஞ்சிட்டாங்க, அவர்களுடைய கனவுத்துறையான காவல்துறையில. ஆனா நாம அடுத்த கட்ட தேர்வுகளான 2025 தேர்வுகளுக்கு என்ன ஆயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கோம். ஸோ இருக்கக்கூடிய காம்படிஷன் எப்படி இருக்குன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். அதனால நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஸ்லோவா போகலாம். நம்ம ப்ராசஸை ரொம்ப நிதானமா எடுத்துட்டு போகலாம். நம்மளால முடிஞ்ச அன்னைக்கு பண்ணலாம். இன்னைக்கு காலையில எழுந்து படிக்கணும்னு தோணுச்சுன்னா படிக்கலாம், இல்லைன்னா அப்படியே விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கீங்க. ஆனா நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி நீங்க ரெடி ஆகலையா, என்ன பண்ணலாம்னு ஐடியா வச்சிருக்கீங்க, இதை பத்தின ஒரு விழிப்புணர்வு தான். ஏன்னா இதுக்கு அடுத்தது நாங்க எடுத்துட்டு போகக்கூடியது என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவங்களுக்கு ஒரு ஸ்டடி பிளான் எப்படி இருக்கணும், ஸோ எப்படிலாம் சிலபஸ் கவர் பண்ணணும், சிலபஸ் எப்படி இருக்கும், எந்த ஸ்டாண்டர்ட்ஸ்ல இருந்து கவர் பண்ணணும், அதுக்கான ப்ளூ பிரிண்ட் அண்ட் தென் கொஸ்டின் பேப்பர் எப்படி அப்ரோச் பண்ணணும்ன்ற ஐடியாஸ் இதெல்லாம் ஒரு வீடியோவா நாங்க போடுறோம். ஏன்னா புதிதாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அது பயனுள்ள வகையில இருக்கும். சரியா? ஸோ இப்போ நோட்டிபிகேஷன் வருவதுன்றது உறுதி. ஏன்னா அடுத்தது இரண்டாம் நிலை காவலர் தேர்வு தான். ஏற்கனவே எஸ்ஐக்கான அறிவிப்பு வெளியாகி ஆனா தேர்வு மட்டும் தான் என்ன பண்ணிருக்கு, தள்ளி போயிருக்கு. ஒரு சில காரணங்களால அந்த ஒரு சில காரணங்களும் முடிவுக்கு வரக்கூடிய தருவாயில எஸ்ஐ எக்ஸாம் என்ன பண்ணிடுவாங்க, கண்டக்ட் பண்ணிடுவாங்க. சோ இதே ஒரு கேப்பா நினைச்சிட்டு பிசி வந்து எஸ்ஐ வந்ததுக்கு அப்புறம் தான் வரும்னு சொல்லிட்டு நீங்க யாராவது இருந்தீங்கன்னா அதெல்லாம் மறந்துருங்க. எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் எதிர்பாராதது எதிர்பாருங்கன்ற மாதிரி தான் டிஎன்ஆர் சர்வே போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ நம்ம எதெல்லாம் எதிர்பார்க்கிறோமோ அதெல்லாம் நடக்கிறது இல்லை, எதெல்லாம் எதிர்பார்க்கலையோ அதெல்லாம் தான் நடந்துகிட்டு இருக்கு. சோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல என்னைக்கு வேணாலும் நோட்டிபிகேஷன் வந்து எப்ப வேணாலும் எக்ஸாம் நடக்கலாம்ன்ற ஒரு தேர்வு இருக்கக்கூடிய பயத்துல ஒவ்வொரு நாளும் தேர்வு நாளா தான் நீ அணுகிட்டு போகணுமே தவிர இன்னைக்கு வேண்டாம், அன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போற கதையே இனிமே வேணாம். சோ நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி நீங்க ரெடி ஆகணும். ஓகேவா? சோ நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா உனக்கு டைம் இருக்குதோ இல்லையோ, நீ படிச்சதை ரிவைஸ் பண்றதுக்கான நேரமா மட்டும்தான் அதை ஒதுக்கி வச்சிருக்கணுமே தவிர எக்காரணத்துக்கு கொண்டு நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம படிச்சுக்கலாம், நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் சிலபஸ் முடிச்சுக்கலாம்னா ஷியரா சொல்றேன், நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் உன்னால 50% பாடத்திட்டம் அதாவது சிலபஸை கூட உன்னால என்ன பண்ண முடியாதுன்னு பாத்தீங்கன்னா முடிக்க முடியாது. ஸோ நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம் நோட்டிபிகேஷன் வந்து 3 மாசம் டைம் இருக்கும்ல, அதுக்குள்ள முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு. இப்படி போயிடுங்க 3 மாசம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில். ஏன்னா அந்த அளவுக்கு சோஷியல் மீடியாவுடைய செல்போன் மோகத்தில் இருந்துகிட்டு இருக்கும். ஸோ இப்படி போற அந்த 3 மாசத்துல நீ என்ன படிப்பன்றதை யோசிச்சு பாருங்க. 50% சிலபஸை கூட உன்னால என்ன பண்ண முடியாது, ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண முடியாது. அப்படி கம்ப்ளீட் பண்ணப்படாத ஒரு சிலபஸை வச்சுட்டு நீ போய் ஒரு தேர்வு அணுக முடியுமா? ஆனா கண்டிப்பா அது முடியாது. ஸோ தயவு செஞ்சு நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே 80% சிலபஸையாவது உருப்படியா படிச்சு வச்சிருங்க. இந்த நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் எது இம்பார்ட்டன்ட் இல்ல அப்படின்னு நம்ம தெரிஞ்சு என்ன பண்ணலாம், ஒரு 20% படிச்சுட்டு மேற்கொண்டு இருக்கக்கூடியதை ரிவைஸ் பண்ணிக்கலாம். சோ நம்ம யாருமே 100% சிலபஸ் உருப்படியா படிச்சு ஒரு எக்ஸாமுக்கு போறது இல்ல. அதனாலதான் சொல்றேன் ஒரு 80% எதெல்லாம் வரும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் அதெல்லாம் முதல்ல படிச்சு முடிச்சுட்டு நாங்களும் அதுக்கான கைடன்ஸ் வீடியோஸ் அடுத்தடுத்து நாங்க போட்டுக்கிட்டே இருக்கோம். ஓகேங்களா? சோ நீங்களும் வந்து படிக்க ஆரம்பிக்கணும். உங்க சைட்ல இருந்து நீங்க படிப்புகளை கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணாலும் ஒண்ணுமே நடக்க போறது இல்லை. சோ அதனால தயவு செஞ்சு படிங்க. சோ இது பிசி மாணவர்களுக்கான ஒரு அலர்ட் தான். ஏன்னா எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கான நோட்டிபிகேஷன் எந்த நேரத்துல வேணாலும் நீங்க எதிர்பார்க்கலாம். ஓகேவா? இப்போ வருமா அப்போ வருமா சொல்லிட்டு இழுத்துக்கிட்டு இருந்துட்டு நீங்களே மனசை போட்டு கலக்கப்படுத்திக்காதீங்க. சோ அது எப்ப வந்தாலும் நோட்டிபிகேஷன் வரதுக்கு முன்னாடி ஒரு 80% சிலபஸ் நம்ம முடிச்சு வைக்கணும். இதை தான் இந்த டைம்ல உங்களுக்கு நான் ரிமைண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஓகேவா? சோ இந்த 80% சிலபஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு ஹெவி பர்டன் குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறமா நம்ம எல்லாத்துக்குமே நிம்மதியா கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு கோ த்ரூ கொடுத்துட்டு போகலாம். இல்லைன்னா நீ அன்னைக்கு போய் அறக்க பறக்க எதனா ஒன்று படிக்கும் போது நீ முக்கியமான சில விஷயங்களை கூட விட்டு வச்சிடலாம், முக்கியமான ஒரு சில பாடங்களை படிக்காம போகலாம்.
போகலாம். ஸோ இந்த மாதிரி படிக்காம ஒரு விட்டு போறதுக்கு நீ படிக்கிற டைம் இது ஒரு நல்ல டைம். ஸோ இது கடவுளா பார்த்து உனக்கு கொடுக்கக்கூடிய இறுதி வாய்ப்பா பயன்படுத்திக்கும். இந்த இறுதி வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு வரக்கூடிய தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை எடுப்பதற்கான வழியை பாருங்க. ஏன்னா மதிப்பெண்கள் தான் பேசும். ஓகேவா? ஸோ நீ சும்மா போயிட்டு நான் பிசிக்கல் நல்லா பண்ணிட்டேன், அதை நல்லா பண்ணிட்டேன், இப்படி பண்ணிடுவான் அப்படி பண்ணிடுவானா அதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது. ஏன்னா அதையும் நல்லா தான் பண்ணணும், இதையும் நல்லா தான் பண்ணணும். அதுக்கு ரிட்டன் எக்ஸாம்ல ஒரு நல்ல மார்க் எடுத்து வச்சுக்கிட்டா மட்டும்தான் உன்னால் அடுத்தடுத்த லெவலில் கொஞ்சம் சுலபமாவது தாண்ட முடியும். இதுல நீ கொஞ்சம் டவுன் ஆனாலும் அடுத்தடுத்து மிகவும் கடினமாக போயிடும். அந்த கடினமான ஒரு சூழ்நிலையை நீ உருவாக்கிக்கிற அப்படின்னு நினைச்சனா தாராளமா உருவாக்கிக்கோ, அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை. சரியா? ஸோ நீ படி, இன்னில இருந்து டைம் வேஸ்ட் பண்ணாம படி. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு எதெல்லாம் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டடி பிளான் முதற்கொண்டு சிலபஸ் என்னன்றது முதற்கொண்டு எல்லாத்தையுமே போகிறோம், வேர் டு ஸ்டடி முதற்கொண்டு எல்லாமே போடுறோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு அதுக்கான டீடைல்ஸ் தான் தெரியும். படிக்கலாம், இணையலாம். ஓகேங்களா? ஸோ இதை பற்றின பிசி எக்ஸாம்ஸை பற்றின கொஞ்சம் அவேர்னஸ் எனக்கு வேணும் அப்படின்றவங்க தொடர்ந்து எங்கள் சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இணைந்திருங்கள், தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.